எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி வாழ்ந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். சரியா? நான் அந்த அளவுக்கு பேருக்கு வேணா எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணாங்க. அப்போ நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற மாதிரியே எதனா தண்ணி கிண்ணி எதனா இது பண்ணுவேன். அப்புறம் அதுக்கப்புறமேட்டே எதையோ வேலை செஞ்சோம் போனால் வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு 10 ஜென்மத்தில் தீர்க்கிற ஒரு கஷ்டத்தை ஒத்த ஜென்மத்தில் நான் தீர்த்துருக்கேன். தெரியுமா? கஷ்டம், எல்லாமே கஷ்டம். சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து தூங்குறதுக்கு ஒரு இடத்துல இருந்து மொத்தமாக கஷ்டம். பிளாட் படத்தில் படுத்திருப்பார், தெரியுமா? என்னென்னவோ ஆகிப்போச்சு என் லைஃப். சூசைடு அட்டன் பண்ணேன், சாவலை. மலையிலிருந்து கீழே விழுந்தேன், சாவலை. என்ன ஒரு நாதேரி ஒருத்தன் என்னை அடித்தான். போதையில் நான் இருக்கும்போது அந்த நாதேரி ஒருத்தன் வந்து என்னை அடிச்சிருப்பான்ற மாதிரி எனக்கு தோணுது. அவன் அடித்ததானா உண்மை, அது அப்போ சிவன் பார்த்துக்குவோம். சரியா? அப்பயும் சாவலை. அவன் வந்து ஒருத்தனை அடிக்கலை, ஆள் வச்சு அடிச்சுக்கிறான். 3 பேரை வச்சு அவன் ஒரு ஆள், 4 பேர் சேர்ந்து அடித்தானுங்க என் ஊருக்கு பக்கத்து ஊரில். அப்பயும் நான் சாவலை. தூக்கு மாட்டிக்கிட்டு குதிச்சேன், கிளைய முறிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். நான் மயங்கி போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டே தெரியுது, அப்படியே கழுத்தில் அப்படி ரத்தம் கசிந்து வருது. அது ஒரு டைமு. அதுக்கப்புறம் நான் சொன்னாக்கா, என் லிஸ்ட்டு சொன்னாக்கா இன்னும் போயிட்டே இருக்கும். ஒரு 4 படமே எடுக்கலாம். சரியா? அதெல்லாம் தேவையில்லை, போனது போச்சு. என்ன, எனக்கு நீ வேணும். இப்பவும் நான் சொல்கிறேன் ஜோதி, எனக்கு பணம் காசு நான் கேட்கல. நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி, பத்திரமா பார்த்துக்கிறேன். என்னால் முடியும். முடியாதுன்னு நான் அப்போ நினச்சேன், இப்போ முடியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு டைம், நேர காலம் என்ன சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஜோதி உண்மை.